சொல்றேன். நெருக்கடிகள குடுக்கணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் அல்ல. தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. நெருக்கடிகள குடுக்கும்போது, நெருக்கடியினால யாரும் பாதிக்கப்பட்றக்கூடாது. நெருக்கடிகள குடுக்கணும்னா, உடனடியா வந்து களத்துல நின்னு மிகப்பெரிய போராட்டம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இன்று பிற்பகல்ல நீதிமன்றம் வந்து வழக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணைக்கு வந்திருக்கு. நீதிபதியினுடைய தீர்ப்பு இருக்கு, இல்ல அறிவுரை இருக்கு. என்ன நடக்குதுன்றத பார்க்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கு, அவகாசம் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்த உடனேயே வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து, அதுதான் சொல்றேன். இங்க அரசியல் பண்ணல. அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் அவர்கள் 2500 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா 2500 குடும்பம். யாரும் தலை கணக்கு காட்டுறதுக்காக குடும்பத்தோட வந்து உட்காரல. தனித்தனி ஆட்களாக தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா பொய் பிரச்சாரம் செய்வதில் திமுக காரர்களை ஒருபோதும் அடிச்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட திமுக காரர்கள் யாரோ வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, இந்த வேலையில செய்யாதவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்கன்ற ஒரு மாயையை கட்டமைக்குது. அங்க அப்படி இல்லை. அங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் அங்க ஒருங்கிணைஞ்சு அங்க ராத்திரியில நேற்று இரவுமே மழை பெய்தது. ஆனாலும் மழையிலும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வெயில் அடிச்சாலும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எப்படி தூங்குறாங்கன்றது கூட அங்க போய் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்பேற்பட்டவர்களை அந்த போராட்ட காலத்தை கொச்சைப்படுத்தணுன்றதா இவர் சேகர் பாபு அவர்களுடைய வேலையா இருக்கு.